யாதவர்களை தன்னுடைய விரோதிகளாக கருதிய கம்சன் அவனுடைய நண்பர்களான மற்ற அசுரர்களுடனும் மற்றும் அசுர அம்சம் பொருந்திய அரசர்களுடனும் சேர்ந்து கொண்டு யாதவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். அப்படி அவன் துன்புறுத்துவதை சகிக்க முடியாமல் யாதவர்களிலே பலர் இங்கே அங்கே என்று சிதறி ஓடிவிட்டார்கள். அந்த நகரத்தை விட்டு வேறு தேசங்களுக்கு சென்று வசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குரு, பாஞ்சாலம், விதர்பம், கேகயம், கோசலம் முதலிய தேசங்களுக்கு ஓடிப்போய் விட்டார்கள். அப்படி செய்வதற்கு வழிவகை இல்லாத சிலர் வேறு வழியில்லாமல் அந்த ஊரிலேயே மதுராவிலேயே இருந்து கொண்டு கம்சன் சொன்னதை கேட்டு அவன் சொன்னபடி நடக்க ஆரம்பித்தார்கள். மேலும் கம்சன், அந்த கொடுங்கோல் மன்னன், தேவகியின் 6 குழந்தைகளை அவை பிறந்த உடனேயே அப்போதைக்கப்போது கொன்றுவிட்டான். அந்த சகிக்க முடியாத துக்கத்தையும் துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு தேவகி உயிர் வாழ்ந்தார். 7வது முறையாக கர்ப்பமும் தரித்தார். அவருடைய 7வது கர்ப்பம்தான் அனந்தன் என்று சொல்லப்படுகின்ற ஆதிசேஷனுடைய அம்சமாகும். அதன் பிறகு பகவானாகிய ஸ்ரீமன் நாராயணர் தன்னுடைய யோக மாயையை நோக்கி, தேவி யோகமாயே, நீ கோகுலத்துக்கு செல்வாயாக. அங்கே வசுதேவருடைய இன்னொரு பத்தினியாகிய ரோஹிணி என்பவர் வசிக்கின்றார். இன்னும் பலர் கம்சனுக்கு பயந்து கொண்டு வேறு பல இரகசியமான இடங்களிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது தேவகியின் வயிற்றிலே இருக்கின்ற ஆதிசேஷன் ஆகிய கர்ப்பத்தை, சிசுவை நீ எடுத்துக்கொண்டு போய் ரோஹிணியின் வயிற்றிலே வைத்து விடுவாயாக. மேலும் அதன் பிறகு யசோதை, கோகுலத்திலே யசோதை என்பவளிடத்திலே நீ அவதரிக்க வேண்டும், பிறக்க வேண்டும். நான் செய்யப்போகின்ற லோகக்ஷேமத்திலே இவையெல்லாம் முக்கியமான அம்சங்கள். எனவே உலக மக்கள் உன்னை கொண்டாடுவார்கள், உனக்கு கோவில்கள் கட்டுவார்கள். துர்கா, பத்ரகாளி, வைஷ்ணவி, சண்டிகா, நாராயணி, அம்பிகா என்று உனக்கு பல பெயர்கள் உண்டாகும். நீ போற்றி கொண்டாடப்படுவாய். உன்னை பிரார்த்திக்கின்ற, உன்னிடம் வேண்டிக் கொள்கின்ற ஜனங்களுக்கு அவர்கள் விரும்பியதை அளிப்பவளாகவும் நீ இருப்பாய். இப்பொழுது தேவகியின் வயிற்றிலே இருக்கின்ற அந்த சிசு தேவகியின் வயிற்றிலே கர்ப்பத்திலே இருந்து இழுக்கப்பட்டு இன்னொருவருடைய, ரோஹிணியினுடைய வயிற்றிலே வைக்கப்படுவதால் அந்த குழந்தைக்கு சங்கர்ஷனர் என்கின்ற பெயரும் உண்டாகும். அந்த குழந்தை மிகுந்த பலசாலியாகும். அதனால் அந்த குழந்தைக்கு பலபத்ரர் என்கின்ற பெயரும் உண்டாகும். ஜனங்கள் அவரிலே ரமிப்பார்கள், மகிழ்ச்சி கொள்வார்கள். அதனால் அவருக்கு ராமக, பலராமக என்கின்ற திருநாமமும் உண்டாகும் என்று அருளி செய்தார். இப்படி பகவான் ஆக்ஞாபித்தபடியே யோகமாயையும் பூமிக்கு வந்தார். தேவகியினுடைய கர்ப்பத்தை ரோஹிணியின் வயிற்றிலே சேர்த்தார். அதனால் தேவகியின் கர்ப்பம் கலைந்துவிட்டது என்கின்ற ஒரு தோற்றம் உருவானது. அதனால் மக்கள் மிகவும் துக்கித்தார்கள். அதன் பிறகு ஸ்ரீ மகாவிஷ்ணு தன்னுடைய அம்சமாக தேவகியின் கர்ப்பத்திலே புகுந்தார். அதனால் தேவகி மிகுந்த தேஜஸ் உள்ளவராக விளங்கினார். அந்த தேஜஸை தேவகி எவ்வளவு தேஜஸுடனும் பிரகாசத்துடனும் விளங்குகின்றார் என்பதை கண்ட கம்சனுக்கு, என்னுடைய உயிரை போக்கப் போகின்ற நாராயணன் இப்பொழுது என் சகோதரியின் கர்ப்பத்திலே வந்துவிட்டார் என்று உறுதியாக தோன்றியது. அதனால் கம்சனுடைய பதற்றம் அதிகமானது. தேவகியின் பிரசவத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அவனுக்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுதும், நிற்கும் பொழுதும், படுத்திருக்கின்ற பொழுதும், ஏதாவது உணவை உட்கொள்கின்ற பொழுதும், நீர் அருந்தும் பொழுதும், இங்கே அங்கே சென்று வரும் பொழுதும் தன்னை கொல்லப்போகின்ற பகவானின் நினைவே திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. அதனால் இந்த உலகம் முழுவதுமே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சுரூபமாகவே கம்சனுக்கு தோன்றியது என்று கூறுகின்றது பாகவத புராணம். அந்த சமயத்திலே பகவான் தேவகியின் கர்ப்பத்திலே சிசுவாக இருந்த அந்த சமயத்திலே அங்கே பிரம்மாவும் பரமசிவனும் நாரதரும் ரிஷிகளும் தேவர்களும் வந்து சேர்ந்தார்கள். தாயாரின் கர்ப்பத்திலே இருந்த பகவானை துதித்தார்கள். பகவானுடைய பலவிதமான குணங்களை பாடி பகவானை பலவிதமாக துதித்தார்கள். உண்மையிலேயே ஜனனமும் மரணமும் இல்லாத பகவான் லீலார்த்தமாக, விளையாட்டாக ஜனனம் எடுக்கின்றார் என்று போற்றி புகழ்ந்தார்கள். பலவிதமான அவதாரங்களை செய்து எங்களை எப்பொழுதும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றீர்கள்
என்று தங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்கள். தங்களுடைய நமஸ்காரங்களை பகவானுக்கு சொன்னார்கள். அதன் பிறகு தேவகியை பார்த்து, தாயே, நம் எல்லோருக்கும் க்ஷேமத்தை செய்வதற்காக பகவானே உங்களுக்கு புத்திரராக அவதரிக்கப் போகின்றார். கம்சனுடைய மரணம் நெருங்கிவிட்டது. எனவே அவனை குறித்து தாங்கள் பயப்பட வேண்டாம். தங்களுடைய குமாரராகிய இவர் யாதவர்கள் அனைவரையும் காப்பாற்றுவார் என்று நல்வார்த்தைகளை கூறினார்கள், ஆறுதல் கூறினார்கள். அதன் பிறகு பகவானை தியானித்து கொண்டு தங்களுடைய இருப்பிடங்களுக்கு திரும்பி சென்றார்கள். பிற்பாடு தேவகிக்கு பிரசவ காலமும் வந்தது. கிரகங்களும் நட்சத்திரங்களும் சாந்தமாக இருந்தன. திசைகள் தெளிவாக இருந்தன. சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்திலே இருந்தார். நதிகளிலே நீர் தெளிவாக இருந்தது. மடுக்களிலே தாமரை மலர்கள் மலர்ந்திருந்தன. சாதுக்களுடைய மனங்களும் தேவர்களுடைய மனங்களும் மகிழ்ச்சியோடு இருந்தன. பகவான் அவதரித்த வேளையிலே ஸ்வர்க்கத்திலே தேவவாத்தியங்கள் முழங்கின. கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் பாடினார்கள். சித்த சாரணர்கள் பகவானை துதித்தார்கள். அப்சர ஸ்திரீகளும் வித்யாதர ஸ்திரீகளும் ஆனந்த நடனம் செய்தார்கள். மகரிஷிகளும் தேவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்து புஷ்பமாரி பெய்தார்கள். நிசியிலே இரவு நேரத்திலே பகவான் தேவகியினிடத்திலே அவதரித்தார். அப்படி அவதரித்த பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய சுய ரூபத்திலேயே, அதாவது 4 கைகளுடன் கதை முதலிய ஆயுதங்களுடன் ஸ்ரீவத்சம் என்கின்ற அடையாளத்துடன் அவதரித்தார். அவருடைய திருமுகம் அவர் அணிந்திருந்த, அந்த சிசு அணிந்திருந்த கௌஸ்துப மாலைக்கே அழகூட்டியது, அழகு ஏற்றியது. அந்த கௌஸ்துபத்தின் அழகை இன்னும் கூட்டி காட்டியது, இன்னும் அழகுறச் செய்தது. இப்படி சாதாரண குழந்தைகளைப் போல் அல்லாமல் அவதரித்த அந்த சிசுவை பார்த்து வசுதேவர் மிகவும் வியந்தார். மிக்க மகிழ்ச்சியும் கொண்டார். தன்னுடைய மனத்தினாலேயே பிராமணர்களுக்கு 1,00,000 பசுக்களை தானம் செய்தார். அந்த குழந்தையை பரபிரம்மம் என்றே நிச்சயித்து கைகளை கூப்பிக்கொண்டு அந்த குழந்தையை துதித்தார். தங்களை ஒருவராலும் அறிய முடியாது. மனித ரூபத்திலே தாங்கள் அவதாரம் செய்திருந்தாலும் தங்களின் உருவத்தைத்தான் தரிசிக்க முடியுமே தவிர உண்மையில் தங்களை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியாது. ஒரு பழத்தை நாம் நம்முடைய கண்களினாலே பார்க்கும் பொழுது அந்த பழத்தின் உருவத்தைத்தான் நம்முடைய கண்கள் மூலமாக நாம் கிரகிக்க முடியுமே தவிர அதனுடைய வாசனையைத்தான் நம்முடைய மூக்கினாலே உணர முடியுமே தவிர அந்த பழத்தின் ரசத்தை அனுபவிக்க முடியுமா, அறிய முடியுமா? அதாவது பகவானுடைய உள்ளார்ந்த தத்துவத்தை யாராலும் அறிய முடியாது என்பது கருத்து. எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் அதிபதியான பகவானே, இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக என்னுடைய கிரகத்திலே தாங்கள் அவதரித்திருக்கின்றீர்கள். அரசர்களாக பிறந்திருக்கின்ற அநேக அசுரர்களை தாங்கள் கொல்லப் போகின்றீர்கள், வதம் செய்ய போகின்றீர்கள். இருந்த போதிலும் தங்களுக்கு முன்பு பிறந்த தங்களுடைய மூத்த சகோதரர்கள் அனைவரையுமே இந்த கம்சன் கொன்று போட்டு விட்டான். அதனால் அதை மனத்திலே கொண்டு பார்க்கும் பொழுது என்னுடைய கிரகத்திலே தாங்கள் அவதரித்து இருப்பது அவ்வளவு உச்சிதமான காரியம் இல்லை. நீங்கள் பிறந்ததை பற்றி கேள்விப்பட்டு கம்சன் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இப்பொழுதே இங்கு வந்து விடுவான் என்றும் கூறினார் வசுதேவர். இதன் பிறகு தேவகியும் பகவானை துதித்தார். எல்லா நன்மைகளுக்கும் இருப்பிடமாகவும் எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரனாகவும் இருக்கின்ற தங்களை சரணம் என்று அடைகின்றேன் என்று பகவானை பணிந்தார். வசுதேவரைப் போலவே தேவகியும் தங்களுடைய அவதாரத்தை பற்றி கம்சன் அறியாமல் இருக்க வேண்டுமே என்று பயப்படுகின்றேன் என்று பகவானிடம் கூறினார். அதனால் தாங்கள் தங்களுடைய இந்த திவ்ய ஸ்வரூபத்தை, சங்கம், சக்கரம், கதை, தாமரை மலர் இவற்றை ஏந்திய தங்களுடைய 4 கைகள் கொண்ட இந்த உருவத்தை மறைத்து கொண்டு விடுங்கள். அதாவது சாதாரணமாக இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒரு மனித குழந்தையைப் போல ஆய்விடுங்கள் என்றும் வேண்டிக் கொண்டார். வசுதேவரும் தேவகியும் கூறியதையெல்லாம் கேட்டார் பகவான். தன்னுடைய தாயாரை பார்த்து, முன் ஜென்மத்திலே நீ பிரஷ்னி என்கின்ற பெயர் கொண்ட ஒரு பெண்ணாக இருந்தாய். அப்பொழுது இந்த உன்னுடைய கணவரான வசுதேவர் ஒரு பிரஜாபதியாக இருந்தார். சுதபஸ் என்கின்ற பெயர் உடையவராக இருந்தார். நீங்கள் இருவரும் கடும் தவம் செய்தீர்கள். என்னை குறித்து நீங்கள் செய்த அந்த கடும் தவத்தினாலே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த தெய்வ சுரூபத்துடன் உங்களுக்கு தரிசனம் அளித்தேன். உங்களுக்கு வேண்டிய வரத்தை கேளுங்கள் என்றும் கூறினேன். அதற்கு நீங்கள் உங்களைப் போன்ற புத்திரன், அதாவது மகாவிஷ்ணுவை போன்ற புத்திரன் பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்கள். அதன் பிறகு
என்னை போன்ற எனக்கு சமமான ஒருவன் வேறொருவன் இல்லாதபடியினாலே நானே உங்களுக்கு புத்திரனாக பிறந்தேன். பிரஷ்னிகர்பர் என்கின்ற பெயரை கொண்டேன். அதன் பிறகு மறு ஜன்மத்திலே நீங்கள் அதித்தி தேவியாகவும் கஷ்யபராகவும் பிறந்தீர்கள். அப்பொழுதும் நான் உங்களுக்கு புத்திரனாக பிறந்தேன். மிகவும் குள்ளமான உருவத்தை கொண்டிருந்தேன். வாமனர் என்கின்ற பெயரை கொண்டேன். இந்த உங்களுடைய 3வது பிறவியிலே மீண்டும் அவதரித்திருக்கின்றேன். இதையெல்லாம் உங்களுடைய முன் ஜென்மங்களையெல்லாம் ஞாபகப்படுத்துவதற்காக இந்த தெய்வீக ரூபத்தை எடுத்துக்கொண்டேன். நீங்கள் இருவருமே கம்சனிடத்திலே பயப்படுகின்றீர்கள் என்பதனால் என்னை கோகுலத்திற்கு எடுத்துச் சென்று விடுங்கள். அங்கே கோகுலத்திலே என்னுடைய யோகமாயை யசோதைக்கு ஒரு புத்திரியாக பிறந்திருக்கின்றார். அந்த யோகமாயை ஆகிய சிசுவை இங்கே கொண்டு வந்து விடுங்கள். உங்களுக்காக வாயிற்படிகள் எல்லாம் தானாகவே திறந்து கொள்ளும். பெரும் வெள்ளம் கொண்டு ஓடுகின்ற யமுனா நதியும் உங்களுக்காக வழிவிடும் என்று அனுகிரகித்தார். மேலும் தாயும் தகப்பனும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடைய அந்த ஸ்வரூபத்தை, தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை விடுத்து சாதாரண மனித குழந்தையாக உருமாறிக்கொண்டார். அதன் பிறகு பகவான் ஆக்ஞாபித்தபடியே வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு கோகுலம் சென்றார். அங்கே கோகுலத்திலே யசோதைக்கு யோகமாயை ஒரு பெண் குழந்தையாக பிறந்திருந்தார். அந்த மாயையினாலே வாயிற்காப்போர்களும் மற்ற சகல ஜனங்களும் ஆழ்ந்த நித்திரையிலே இருந்தார்கள். சங்கிலிகள் போட்டு பூட்டப்பட்டிருந்த கதவுகள் தாமாகவே திறந்து கொண்டன. மழையும் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த மழை துளிகள் எல்லாம் பகவான் மீது படாத வண்ணம் ஆதிசேஷன் தன்னுடைய படங்களாலே ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது ஒரு குடையைப் போல மறைத்தார். மிகுந்த ஆழமும் மிக வேகமான அலைகளும் கொண்ட யமுனா நதி கூட அவர்களுக்காக, வசுதேவர் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணருக்காக 2ஆக பிளந்து வழிவிட்டது. வசுதேவர் கோகுலம் சென்றார். அங்கே சகல கோபர்களும் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். எனவே யாருமே அறியாமல் குழந்தையை யசோதையின் பக்கத்திலே வைத்தார் வசுதேவர். அங்கே இருந்த அப்பொழுதுதான் பிறந்திருந்த ஒரு பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு திரும்பவும் தன்னுடைய இடத்திற்கு வந்தார். தேவகியின் பக்கத்திலே அந்த பெண் குழந்தையை வைத்தார். தன்னுடைய பாதங்களிலே மீண்டும் விலங்குகளை மாட்டிக்கொண்டார். இவ்வாறாக 2 அப்பொழுதுதான் பிறந்திருந்த குழந்தைகள் இடம் மாற்றப்பட்டவுடன் அனைத்தும் முன்போலவே ஆனது. பகவானுக்கும் பாகவத புராணத்துக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.